அதாவது 8வது கேள்வி. உயிர்ப்பான ஒடுக்கட்பிரிவு இடம்பெறும் களங்களை நுணுக்கு காட்டினூடாக அவதானிக்க பொருத்தமான பகுதி. ஒடுக்கட்பிரிவு நடைபெறும் பகுதி. அப்ப நீங்க முதலாவது விடையும் 4வது விடையும் அனுப்பியிருந்தீங்க. இப்ப ஒடுக்கட்பிரிவு முதலாவதுல நடக்குமா 4வது நடக்குமான்னு பார்த்தால் மகரந்த மணில ஒடுக்கட்பிரிவு நடக்குமா? ஒடுக்கட்பிரிவு நடைபெற்று தோற்றுவிக்கப்படுவதுதான் மகரந்த மணி. சரியா? அதாவது விந்துக்களத்துல ஒடுக்கட்பிரிவு நடக்காது. விந்து தாய்க்களத்துல ஒடுக்கட்பிரிவு நடைபெற்றுத்தான் விந்துக்களம் உருவாகும். அத போலதான் இது மகரந்த கூட்டுல ஒடுக்கட்பிரிவு நடைபெற்று மகரந்த கூடல கேசரம் மகரந்த கூட்டுல ஒடுக்கட்பிரிவு நடைபெற்ற பிறகுதான் ஒடுக்கட்பிரிவின் விளைவாகத்தான் இறுதி 4 மகட்களங்கள் தோன்றும். அந்த தோன்ற மகட்களம் தான் மகரந்த மணி. அப்ப மகரந்த மணியில தான் 23 நிறமூர்த்தங்கள் இருக்கும். ஆனால் மகரந்த கூட்டுல 46 நிறமூர்த்தங்கள் இருக்கலாம். சரியா? உதாரணத்துக்கு நாங்க 46 எடுத்தால் ஒடுக்கட்பிரிவின் போது நிறமூர்த்தம் அரைவாசியாக்கப்படும் அடிப்படையா எடுத்தார். அவை ஒடுக்கட்பிரிவு களங்களை அவதானிப்பதற்கு நாங்க பார்க்க வேண்டிய பகுதி மகரந்த கூடு. சரியா பிள்ளைகள்? மகரந்த கூடு. மகரந்த கூட்டுல ஒடுக்கட்பிரிவு நடைபெற்றுத்தான் இறுதியில் மகரந்த மணி உருவாகும். அதே போல விந்து களத்து உருவாகணுமாக இருந்தால் விந்து தாய் களத்துல ஒடுக்கட்பிரிவு நிகழும். சரியா? அப்ப புணரி உருவாக்கத்தின் போது நீங்க என்ன படிச்சிருப்பீங்க? புணரி உருவாக்கத்தின் போதுதான் எது நிகழும்? ஒடுக்கட்பிரிவு நிகழும். அப்ப புணரிகள்ல அல்ல. அதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். புணரிகள்ல அல்ல ஒடுக்கட்பிரிவு நிகழும், புணரி உருவாக்கத்தின் போது. ஆகவே 8க்கு முதலாவது விட. சரி, 9வது பெண் தாவரங்களில் பாரம்பரிய இயல்பினை காவும் புணரி களம். இதுவும் கிட்டத்தட்ட அதை ஒத்த ஒரு கேள்வி. பெண் தாவரங்களில் இப்ப விட வித்தியாசமா வந்துட்டு 3ம் 2ம். இந்த பேப்பர் கொஞ்சம் ஹார்டுன்னு விளங்குது. உங்களோட விடைகளை பார்த்தா பாருங்க, 3 2 4. அப்ப எத்தனாவது கேள்விக்கு? 9வதுக்கு 2 3 4. சாரி, இந்த இடம் 2ஆம் நம்பர் வரணும். சூழ் வித்துக்களம்ன்றது 2, முட்டைக்களம் என்பது 3, தாய்க்களம் என்பது 4வது விட. அதை கொஞ்சம் அவதானிச்சுக்கொள்ளும். சரி பாப்போம். பெண் தாவரங்களில் பாரம்பரிய இயல்பினை காவும் புணரிக்களம். பெண் தாவரங்களில் பாரம்பரிய இயல்பினை காவும் புணரிக்களம். அப்ப புணரிக்களம் இது ஒன்றே போதும் எங்களுக்கு விடாலே. இதுல எது புணரிக்களம்? இதுக்கு இப்ப சொல்லுங்க பாப்போம். அடுத்தது பெண். பெண்களில் காணப்படும் புணரிக்களம். அது தாவரமா இருக்கலாம், விலங்குகளா இருக்கலாம். புணரிக்களம். சரி பிள்ளைகள், கனெக்ஷன் சின்ன கட் ஆயிட்டு நான் பார்ப்போம். பெண் தாவரங்களில் பாரம்பரிய இயல்பை கடத்துவது. அவை புணரிக்களம். இதுல புணரிக்களமாக இருப்பது பெண்ல முட்டைக்களம். சரியா? பெண் தாவரங்களில் புணரிக்களமாக இருப்பது முட்டைக்களம். பாரம்பரிய இயல்பினை காவும் புணரிக்களம், முட்டைக்களம். மகரந்த களம் ஆண். சூழ்வித்துக்களம், சூழ்வித்து இல்ல, சூழ்வித்துக்கள்ல தான் சூழ் காணப்படும். சூழ்ந்து வந்திருந்தா சரி. தாய்க்களம், தாய்க்களத்திலிருந்தான் மகட்களம் உருவாகும். அவை இங்கே புணரிக்களம் என்று கேட்பதனால முட்டைக்களம். ஆகவே அதை உறுதிப்படுத்த பெண் புணரிக்களம், முட்டைக்களம்.
சரி, 10வது ஆய்வுடங்களில் பயன்படுத்தப்படும் வன்மையாக வெப்பமேற்றக்கூடிய கண்ணாடி உபகரணங்களை ஆக்குவதற்கு பயன்படுத்தப்படும் மூலகம். சொல்லுங்க பார்ப்போம். கண்ணாடி உபகரணங்களை ஆக்குவதற்கு பயன்படும் மூலகம் எது? 10வது ஆன்சர். 10ஆம் ஆண்டு 3ஆம் பாடத்துல இருக்கு. சரி, முதலாவது விடையும் 4வது விடையும் வந்திருக்கு. முதலாவதா 4ஆவதா? சிலிக்கனின் பயன்பாடு பாருங்க. டிரான்சிஸ்டர், இருவாய், சூரியக்கலங்கள், கணினியின் துணைக்கூறுகள் அவ்வளவுதான் இருக்கு. ஆனால் போரனின் பயன்பாடு எடுத்தால் உயர் வெப்பநிலைக்கு வெப்பமேற்றக்கூடிய கண்ணாடி வகைகளை தயாரிப்பதற்கு. சரியா? ஆகவே இதுக்கு மிகவும் தெளிவாக இருக்கு. எத்தனாவது? 4வது விடை. அதை நிறைய பேர் முதலாவது விடை அனுப்பினீங்க. புக்ல பாருங்க. உயர் வெப்பநிலைக்கு வெப்பமேற்றக்கூடிய கண்ணாடி வகை தயாரிப்பதற்கு போரோன், 2 உலோக போலிகள், சிலிக்கன் போரோன். அதுல எனக்கு மிக பொருத்தமாக இருக்கு 4வது விடை. ஆகவே எங்களுக்கு இதுக்கு விடை 4வது விடை. 10க்கு 4வது விடை. சரி பிள்ளைகள், நான் கொஞ்சம் நேரத்தோட முடிக்க போறேன்.